டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. நாட்டு மிக்சர். நம்ம கடையில் வாங்குற மிக்சர்லேயே ரொம்ப டேஸ்டானது நாட்டு மிக்சர் தான். அதுலேயும் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டு வந்து ட்ரிபிள் பங்காக உங்களுக்கு கூடுதலாகிடும். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம ஹைஜீனிக்காக செய்கிறது கொஞ்சம் வேலை சிரமம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இருக்கிறதுலே ஈஸியானது மிக்சர் தான். டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு தேவையான டேஸ்ட் படி கூட குறைய எதுனாலும் போட்டுக்கிட்டு அருமையான டேஸ்ட்டில் ஒரு மிக்சர், செலவு குறைவான ஒரு பதார்த்தம், காரத்துலேயே மிகச்சிறந்த இடத்த பிடிச்சிருக்கிறது என்றுமே மிக்சர் தான். எல்லோருக்கும் பிடிச்சது. அந்த மிக்சர் எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடலை மாவில் செய்கிற கார பதார்த்தம் எல்லாத்துக்குமே 1:4 தாங்க. கடலை மாவு 4 கப்புனா 1 கப்பு வந்து பச்சரிசி மாவு போடணும். காராச்சவுலேருந்து எல்லாத்துக்குமே இதுதான் ப்ரொபோர்ஷனேட். இப்போ நான் 6 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1.5 கப்பு நான் பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்குறேங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டிருக்குறேங்க. பெருங்காயத்தூள் இதில் கொஞ்சம் நிறைய போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசமாக. இதை 3ஐயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஓமம் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஓமம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டுடணும். ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி இதில் ஊற்றிடணுங்க. அந்த ஓம வாட்டர் விட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாசம். ஓம வாட்டரே போதும் அப்படின்னா அதுலேயே பிணைஞ்சுக்கலாங்க. அப்படி பத்தலை அப்படின்னா மேற்கொண்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. எல்லோரும் வந்து இப்போ காரா பூந்திக்கு ஒரு தடவை பிசைவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஓமப்பொடிக்கு தனியாக பிசைவாங்க. நான் 2க்கு சேர்த்து ஒன்றா பிசைகிற மெத்தட் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறேங்க. இப்போ 2க்கு சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிட்டு இந்த கண்டிஷனில் இருக்கணுங்க. முறுக்கு மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதில் வந்து நல்லா சுடு பண்ணின ஒரு எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் இதில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிடும் உங்களுக்கு. ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து இதில் பாதி மாவை எடுத்து ஓமப்பொடிக்கோசரம் எடுத்து வச்சுடுங்க. மீதி மாவில் இப்போ தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கலந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட். இது தனியாக அது தனியான்னு இருக்காது. ஓம வாட்டர் எல்லாத்துலேயுமே விடுறது ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு. இப்போ இதில் வேணுங்கிற தண்ணியை ஊற்றி தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாவு கெட்டியாக இருந்ததுன்னா ஓவல் ஷேப்பில் தான் விழும் உங்களுக்கு. அந்த முத்துக்கள் கரெக்டாக ரவுண்டாக விழாது. கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்ததுன்னா தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா முத்து முத்தாக விழும் உங்களுக்கு. வானொலி அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் ஃபுல்லாக நம்ம ஹீட் பண்ணின ஆயில், நல்லா ஆயில் சூடாக இருக்கணுங்க. ஆயில் சூடாக இல்லைன்னா அப்படியே அதெல்லாம் வந்து அதங்கிடும். அதனால் ஆயில் நல்லா சூடாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே எண்ணெயில் ஒரு கை விரல் நீளத்துக்கு ஒரு புளி துண்டை உள்ளே போட்டுட்டிங்கன்னா எண்ணெய் எப்பேற்பட்ட எண்ணெயாக இருந்தாலும் பொங்கி வராத இருக்கும். அந்த புளி போட்டு புளி கருகுனதையுமே நீங்கள் அடுத்தது நீங்கள் பலகாரத்துக்கு நீங்கள் சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம காராபூந்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். காராபூந்தி கரண்டி எடுத்து அதில் கொஞ்சம் உயரமாக தூக்கி வச்சுக்கிட்டு அதில் கரண்டியில் மாவு, தோசை கரண்டி மாவு மாதிரி எடுத்து சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக முத்து முத்தாக வந்து உள்ள காராபூந்தி உள்ளே விழுந்துருங்க. அடுப்பு ஃபுல்லில் இருக்கணும், கம்மியில் இருக்கக்கூடாது. ஃபுல்லுலேயே தான் இருக்கணும். ஏன்னா காராபூந்தி ஒரு செகண்டில் வெந்துடும். திருப்பி போடுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. போட்டு புழிஞ்சு முடிச்சதையுமே ஒரே செகண்டில் அது ஃபுல்லாக வெந்துடும் உங்களுக்கு. இங்கே எடுத்துட வேண்டியதுதான். அடுத்து நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா ஓமப்பொடிக்கு மாவு, அதை எடுத்து நம்ம இடியாப்ப தட்டு இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற முறுக்கு குழாயிலையோ இல்லை இடியாப்ப குழாயிலையோ போட்டு நல்லா நைஸாக சுற்றிலும் பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா இது அடுப்பு ஃபுல்லில் இருக்கணும். ஒரே செகண்டில் வெந்துடும். அப்படியே ஒரே ரோலாக வந்துடும் உங்களுக்கு. எடுத்து அப்படியே திருப்பி போடுறது மட்டும்தான். புழிஞ்சு முடித்த உடனே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அதுக்குள்ளார கீழே இருக்கிறது வெந்துடும். திருப்பி போட்ட உடனே ஒரே நிமிஷத்தில் மேலேயும் வெந்துருங்க. இது இந்த ஓமப்பொடியும் நம்ம சுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. இப்போ மிக்சரில் மேஜர் பார்ட்டு நம்ம முடிச்சிட்டோங்க. அதில் ஓமப்பொடியும் காராபூந்தியும் தான் முக்கியமானது. அதை முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலை. அந்த பொட்டுக்கடலையெல்லாம் வந்து போடும்போது இந்த மாதிரி ஒரு வலை பின்னின கரண்டியில் போட்டு அதுக்குள்ளே போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி வேகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் அரிக்கரண்டியில் பொறுக்கி எடுத்து தொலைவிட்டு இருக்கிறத விட இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கருகுதுன்றது டக்குன்னு ஃபுல்லாக நீங்கள் எடுத்து கொட்டிடலாங்க. இதுதான் ஈஸியான மெத்தட். இப்போ பொட்டுக்கடலைக்கு அடுத்தது வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் இது உடனே ஆகிடும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி கரண்டியில் உள்ளே வச்சு நீங்கள் 1 நிமிஷம் பரட்டி விட்டிங்கன்னா இது உடனே வெந்துருங்க. ஃப்ரையாக இருந்தால் உடனே எடுத்துடலாம் நீங்கள். இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில்
போட்டு எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து நல்லா பச்சையாக இருக்கிற கருவேப்பிலை நாளே கழுவி நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிடணுங்க. அடுத்த நாள் ஈரம் இருக்கக்கூடாது. அந்த கருவேப்பிலையை எடுத்து நம்ம இப்போ போட்டோம்னா உடனே வெடிக்கும். அதனால கொஞ்சம் தூரம் நின்று போடுங்க. போட்டு எடுத்துட்டிங்கன்னா அது நல்ல மொறு கருவேப்பிலையும் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அதை எடுத்து பிளேட்டில் எடுத்து போட்டு வச்சுடுங்க. இன்னும் மீதி இருக்கிறது அவல் மட்டும்தான். அவல் கடைசியாக போடுறது தான் நல்லதுங்க. அதனால் அவலை கடைசியாக அதே மாதிரி இதே கரண்டியில் போட்டு கரண்டியில் போட்டு உள்ளே வச்சு ஒரு நிமிஷம் கரண்டியில் பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அவளும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. அவளையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ தேவையான எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக பிளேட்டில் இருக்குது. நம்ம இனி மிக்ஸ் பண்ண வேண்டியது மட்டும்தாங்க பாக்கி. இது மேலே மீண்டும் கொஞ்சமாக உப்பு தூவிட்டுங்க, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தூவிட்டு திருப்பி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தூவுறதுனால தூவிக்கலாங்க. ஆனால் உப்பு மிளகாத்தூள் மஸ்ட்டுங்க. இது மேலே போடுறது தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஓமம் பொடியை நல்லா உடச்சி விட்றணுங்க. ஓமம் பொடி தான் நம்ம உடச்சி விட்றது. மீதி தானாக மிக்ஸ் பண்ணுறது தான். ஓமப்பொடியை உடச்சி விட்டுட்டு கருவேப்பிலையை நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை தனியாக தான் வைக்கணும், இதில் போடக்கூடாது. ஏன்னா அது உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது ஷேப் இல்லாத. அதனால் கடைசியாக போட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டும் அந்த மிளகாத்தூள் போட்டதுனால கையில் மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காதுங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் அங்கே பாக்கி. இப்போ மிக்சர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ அருமையான மெத்தடில் சூப்பரான ஈஸியான முறையில் டேஸ்டான ஒரு மிக்சர் எப்படி செய்கிறதுன்றது டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.